ஒரு குட்டி எலி அரிசி பானைக்குள்ள விழுந்துட்டு ஃபர்ஸ்ட் அதுக்கு செம்ம ஹாப்பி. இதுக்கப்புறம் போயிட்டு சாப்பாடு தேட தேவையில்ல, ஒர்க் பண்ண தேவையில்ல, இங்க ஸ்ட்ரகிள் பண்ண தேவையில்ல, ஜாலியா சாப்பிட்டுட்டு ஜாலியா படுத்துட்டு இருக்கலாம். இதே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்துச்சு. அந்த அரிசி பானை ஓப்பனா தான் இருந்துச்சு. அந்த எலி எப்ப வேணா வெளில போயிருக்கலாம். ஆனா அது போல ஏன் போகணும், நம்மளுக்கு இங்கதான் கம்ஃபர்ட்டா இருக்கு, எல்லாமே இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே இருந்துச்சு. நாட்கள் ஓட ஓட அந்த அரிசி குறைய ஆரம்பிச்சு. இப்போ அரிசி லெவல் ரொம்பவே குறைஞ்சிருக்கு. இப்போ அந்த எலி வெளியே போகணும்னா ரொம்ப ஹைட்டுக்கு ஜம்ப் பண்ணணும். ஒரு நாள் மொத்த அரிசியுமே தீந்துருச்சு. அந்த எலி அதுக்குள்ளே மாட்டிக்கிச்சு. இந்த கதையில அந்த பானையால தான் அந்த எலி உள்ளே அடைஞ்சிருந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? சைக்காலஜில இதுக்கு பேர் தான் இந்த கம்ஃபர்ட் ஜோன் ட்ராப் சொல்லுவாங்க. நம்மளும் அப்படிதான் நிறைய நேரத்துல இதுவே சேஃபா இருக்குன்னு சொல்லிட்டு அதே ஜாப்ல இருந்துடும். அந்த ஜாப்ல வளர்ச்சி இல்லைனாலும் பரவாயில்ல, சேஃபா இருக்குமா, எந்த வித பிரச்சனையும் இல்லாம இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வேலையில இருந்துடும். உண்மையான விஷயம் என்னன்னா வந்து நம்மள சேஞ்ச் ஆகவே விடாது. நீங்க ஃப்ரீயா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த கதையில அந்த எலி இறந்ததுக்கு காரணம் அந்த பானையா இல்ல அந்த எலியோடைய கம்ஃபர்ட் ஜோனா? வாழ்க்கையில ஒரு பர்பஸே இல்லாம வாழ்றதும் கம்ஃபர்ட் ஜோன்ன்றது ஒரு ஜெயில் மாதிரி. டைம் ஆக ஆக அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்கும்.